ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ் ஜஸ்ட் நோ ஒரு பிடிஎஸ் வந்து எனக்கு ஷேர் ஆச்சு. ஃபேன் பேஜ் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த ஒரு அப்டேட்டட் எனக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் பக்கத்தில் நடுவில் வெண்ணிலா நிற்கிறாங்க. வெண்ணிலா வந்து நேற்றுக்கு இந்த நைட் ஷூட் பண்ணாங்கன்னு மாமா ஒரு பிக்சர் ஷேர் பண்ணாங்க இல்லையா, அதே சேம் காஸ்டியூமில் தான் இருக்காங்க. ஸோ சுயநினைவு திரும்பிடுச்சு. விஜயும் வெளியில் வந்துட்டாரு. ஸோ வெண்ணிலா மாமாவுடைய வீடியோ பிரகாரம் வெண்ணிலா மாமா வந்து உண்மையெல்லாம் சொல்லி விஜயை வெளில கொண்டு வந்துடுறாரு போல. வந்ததுக்கு பிறகு வெண்ணிலா என்ன பண்றாங்க, பாசிட்டிவா நிஜமாவே சேஞ்ச் ஆகிட்டாங்களா இல்ல என்னன்னு ஒண்ணுமே புரியல. பிகாஸ் காவேரி கையில ஒரு பேக் இருக்கு, விஜய் வந்து கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ காவேரி வந்து வேற ஏதாவது ஒன் செகண்ட் ஆர்வ கோளாறுத்தனமா ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்ல அவங்க தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்களா, எங்கேயாவது ஊருக்கு போறதுக்கு விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி. அதர்வைஸ் வெண்ணிலா வந்து ஒரு பிக்சர்ல பார்க்கும்போது விஜய் கையை பிடிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ விஜய் கையை பிடிச்சி காவேரி கையில கொடுத்து சேர்த்து வச்சுட்டு கிளம்புற மாதிரி கிளம்பிட போறாங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. பட் அந்த லொகேஷன் வந்து பார்க்கும்போது ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது சுத்தி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. பட் எனக்கு என்ன ஃபீல்னா, கண்டிப்பா வெண்ணிலா மாமா மூலயமா விஜய் வந்து வெளியில வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் காவேரி வந்து கன்ஃபார்மா விஜய் விட்டு போக மாட்டாங்க. இல்ல வெண்ணிலா மாமாவே வந்து உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் போயிட்டு உண்மையை சொல்றாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு இல்லையா. ஏன்னா வெண்ணிலா வந்து இன்னும் திருந்தலையா அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் எனக்கு என்னமோ அவங்க பாசிட்டிவ் ஆயிடுவாங்கன்னு தான் இப்போ வரைக்கும் ஃபீல் ஆகுது. பட் வெண்ணிலா வந்து காவேரி வந்து பேக் எடுத்துட்டு போறதுக்கான ரீசன் என்ன? ஸோ செம்மையா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ ஒரு ட்ராக் வந்து அப்கமிங்ல வருது. விஜய் அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா காவேரியை போக விட மாட்டாரு. அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். வெண்ணிலா வந்து வெண்ணிலா மாமா ஏதாவது கேம் பிளே பண்ணியிருக்கிறது தெரிஞ்சு, ஸோ அந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, நீ இங்கே தான் இருக்கணும், நீங்க ரெண்டு பேரும் தான் நல்ல ஜோடி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சேர்த்து வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே வந்து இந்த ஒரு பிக்சர் கிடைச்சிச்சுன்னா நம்ம பாடின கற்பனையில நிறைய சொல்லிடுவோம். பட் அங்க வர்றது வேற ஏதாவது ஒன்னா புதுசா இருக்கும். ஸோ பாப்போமே என்னதான் இருக்கு எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லி. இப்பதான் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது வித்தின் 1 வீக்லயே டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.